ரொம்ப ரொம்ப சுலபமாக நெய் இல்லாமல் ஒரு காஜு கட்லி முந்திரி பருப்பு கேக் பண்ணுறது சொல்லித்தரேன் பாருங்கோ. ஒரு கப்பு முந்திரி பருப்பு எடுத்துங்கோ, ரொம்ப சுலபம். அப்படியே பொடி பண்ணிங்கோ. மிக்சியில் வந்து ரொம்ப நாளை போடக்கூடாது, ஏன்னா சரக்குன்னு சித்தனாய் போட்டு போட்டு எடுத்ததில் தான் இந்த மாதிரி வரும். இல்லாட்டாக்கா ரொம்ப சேர்ந்து விடுவோம். பொறன்னு அப்படியே பவுடராக இருக்கணும். இப்போ நீங்கள் சர்க்கரை அதில் பாதி எடுத்துட்டா போகிறோம், அரை கப்பு எடுத்துட்டா போகிறோம் ஒரு கப்புக்கு. அதுக்கு கப்பு ஜலத்தை விடுங்கோ. விட்டுவிட்டு இப்போ நல்லா கலரிகிட்டே இருங்கோ. நானே தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் பண்ணதில்லை. நேற்றுக்கு ஒரு ரெசிபி பார்த்தேன், ரொம்ப சுலபமாக இருந்தது. நெய் இல்லைன்னு ஒன்றா எனக்கு ஒரே சந்தோஷம். சரி, குழந்தைகளுக்கு வயசானவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அரை சர்க்கரை போட்டுக்கலாம், பரவாயில்ல. இப்போ நீங்கள் கலரிகிட்டே இருந்தேன்னாக்கா விடாமல் சரி அடுப்பை நிதானமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாகிடும். ரொம்ப பாக ஆகக்கூடாது, அதே சமயத்தில் அரைப்பாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் தொட்டு பார்த்தேன்னாக்கா கையால் நீங்கள் அப்படியே பாதியில் அப்படியே கட் ஆகணும். அப்படி ரொம்ப இதுவாக வரக்கூடாது, கம்பி மாதிரி வரக்கூடாது ரொம்ப. அதனால் லேசாக வர்ற போதே அணைச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இப்போ நல்லா பாதமாக வந்துட்டு பார்த்தெல்லாம் அப்படியே உடையிறது பாருங்க. இப்போ நீங்கள் இந்த முந்திரி பருப்பு பவுடரை அதில் போட்டுட்டு நிதானமாக அப்படியே ஒரு கலரிட்டு அடுப்பை கூட அணைச்சி நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு அடுப்பை அணைச்சி கொஞ்சம் கெட்டி ஆறும்போது அடுப்பை அணைக்கலாம். அப்போது நீங்கள் ஓரத்தில் இருக்கிறது எல்லாமும் மெதுவாக அப்படியே எடுத்து சுரண்டி எல்லாம் சேர்ந்து வந்துடும். நெய் சொட்டு கூட விடலை பாருங்க. நெய் இல்லாமையே பண்ணிடலாம், அவ்வளோ நல்லது. நன்னாவும் இருக்கும், நாள் படவும் வச்சுக்கலாம். என்ன லெட்டக்காக பண்ணி அப்போவே பண்ணி கொஞ்சமாக பண்ணினோன்னா கொஞ்சமாக செலவழிச்சு விடலாம். இப்போ நீங்கள் மெதுவாக எடுத்து ஆற வைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து சேர்ந்து வரும். முந்திரி இப்போ வந்து ஏலக்காய் பொடியும் அதில் போட்டுவிட்டாக்கா எல்லாமே சேர்ந்துன்னு வந்துடும். நல்லா கலரி ஓரத்துலேருந்து பாருங்க. எல்லாமே பந்து மாதிரி ஒரு துணி கூட ஒட்டாது. அந்த மாதிரி ஒரு இருப்பை சட்டி பார்த்து நீங்கள் பண்ணினேன்னாக்க ரொம்ப சுலபம். அப்படியே நல்லா போட்டு கையால் அப்படியே ஆற விட்டுடணும். சித்தனாகி ஆற விட்டுட்டெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கிற போதே ஆறி போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இளம் சூட்டுலேயே கையால் நல்லா போட்டு பிசையலாம். நல்லா எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துவிட்டு ஒன்றா பண்ணிட்டு ஸ்பூனால் கூட எடுத்து போட்டுவிட்டேன்னாக்கா எல்லாம் க்ளீனாக வந்துடும். இப்போ நீங்கள் நல்லா கையாலேயே போட்டு பிசையலாம். பிசைஞ்செல்லாம் நல்லா அந்த கை சூட்டுக்கும் அதுக்கும் நல்லா இலகிண்டு நன்னாவே வரும். நீங்கள் இந்த பாகு வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதை போட்டு நல்லா அப்பளா குழவியால் எவ்வளவு மெல்லிசாக முடியுமோ எடுத்துவிட்டு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் போட்டுவிட்டேன்னாக்கா ரொம்ப நல்லா ஆகிடும். இப்போ எடுத்து அழகாக அடுக்கி வச்சுடலாம். சுவாமிக்கு நேர்த்தி பண்ணிடலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், வயசானவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், பிரமாதமாக இருக்குது.